Redemption in Completeness and Joy. This message by Brother William Marion Branham was delivered on Tuesday evening, March 30th, 1954, at the Church of the Open Door, Louisville, Kentucky, USA. முழுமையான மீட்பில் உள்ள சந்தோஷம். இந்தச் செய்தியானது சகோதரன் வில்லியம் மரியன் பிரானம் அவர்களால் 1954 வருடம் மார்ச் மாதம் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலையில் அமெரிக்கா, கெண்டக்கி, லூயிவில்லில் உள்ள திறந்தவாசல் சபையில் அளிக்கப்பட்டது. Notice, and when our bodies are redeemed, which we got divine healing now as a shadow. அப்படியானால் கவனியுங்கள், நம்முடைய சரீரங்கள் மீட்கப்படும் போது நாம் இப்பொழுது ஒரு நிழலை போன்று தெய்வீக சுகபலத்திலே பெற்றுள்ளோம். As that was a shadow there of Pentecost, look what they done in the shadow time of salvation. Look how they walked there before God. அது பெந்தேகோஸ்தேயின் நிழலாய் இருந்தது போல ரட்சிப்பின் அந்த நிழல் காலத்தில் அவர்கள் என்ன செய்தனர் என்பதை பாருங்கள். அவர்கள் தேவனுக்கு முன்பாக எப்படி நடந்து சென்றனர் என்று பாருங்கள். நெருப்பின் விளிம்பிலிருந்து தப்பித்து அவர்கள் செய்த எல்லாம் அக்கினி சூளைகளிலிருந்து வெளியே வந்து சிங்க குகையிலிருந்தும் எல்லாவற்றிலிருந்து வெளியே வந்தனர். நிழலினால். அல்லேலூயா. பெந்தேகோஸ்தேயின் நிழலினால். Now we have perfect redemption through the blood of Christ. We couldn't have perfect redemption because it's under the blood of bulls and goats, and it will not take away sin. It only covered sin. எப்பொழுது கிறிஸ்துவின் இரத்தத்தினூடாக நாம் பரிபூர்ண மீட்பை பெற்றுள்ளோம், அப்பொழுது அவர்களால் பரிபூர்ண மீட்பை பெற்றிருக்க முடியாது. ஏனென்றால் அது காளைகள் மற்றும் வெள்ளாடுகளின் இரத்தத்தின் கீழ் இருந்தது. அது பாவத்தை போக்காது. அது பாவத்தை மாத்திரமே மூடி உள்ளது. ஆனால் இயேசுவின் ரத்தம், மகா பரிசுத்தமான நீதியின் ரத்தம் சிந்தப்பட்ட போது பாவங்களில் மூடப்படவில்லை. அவைகள் விவாகரத்து செய்யப்பட்டு ஒழிக்கப்பட்டு விட்டன. விசுவாசி தன்னுடைய சிருஷ்டிகரின் பிரசனத்திற்குள் செல்கிறான். Hallelujah. If they did that, then the shadow there of Moses singing in the Spirit, then over in Revelation, those who's got perfect redemption of the body stood on the sea of glass and sung the song of Moses again over the book of Revelation. அப்பொழுது அவர்கள் அதை செய்திருந்தால் அங்கே நிழலாகிய மோசே ஆவியில் பாடினான். அதன் பின்னர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பரிபூர்ண சரீர மீட்பை பெற்றுள்ளவர்கள் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் உள்ள கண்ணாடி கடலின் மேல் நின்று மோசேயின் பாடலை மீண்டும் பாடினர். Talk about a Holy Ghost meeting. They had it when they got up on that bank. Listen, sister, the little dignified Miriam, the prophetess, the sister of Moses, a prophetess. ஒரு பரிசுத்தாவி கூட்டத்தை குறித்து பேசுகிறீர்களா? அவர்கள் அந்த கரையில் ஏறிய போது அவர்கள் அதை பெற்றுக் கொண்டனர். சகோதரியே, கவனியுங்கள். சிறிய கண்ணியமான மீரியாம் தீர்க்கதரிசினி, மோசேயின் சகோதரி, ஒரு தீர்க்கதரிசினி. She got so excited, so she grabbed up a tambourine and run down the bank, beating this tambourine and dancing in the Spirit. அவள் ஒரு தம்புருவை எடுத்துக்கொண்டு கரையில் ஓடும் அளவிற்கு மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு இந்த தம்புருவை அடித்து ஆவியில் நடனமாடினாள். Not only that, but all the daughters of Israel followed her, dancing in the Spirit. If that ain't the Holy Ghost falling, I never seen one. அது மாத்திரமல்ல, ஆனால் இஸ்ரவேல் குமாரத்திகள் யாவரும் அவளை பின்பற்றி ஆவியில் நடனமாடினர். அது பரிசுத்த ஆவியானவர் விழுந்ததா இல்லை என்றால் வேறெந்த ஒன்றையும் நான் கண்டதே இல்லை. All them ritualistic, dignified nations could look through the binoculars and see that as fanaticism. But it was God. ஏன்? உண்மையாகவே அவர்கள் எல்லா சம்பிரதாய முறைமைகளையும் கண்ணியமாய்ந்த தேசங்கள் தங்களுடைய தொலைநோக்கியின் மூலம் பார்த்து அவர்கள் மதவெறி அட்டம் என்று கூறியிருப்பார்கள். சரி, ஆனால் அது தேவனாயிருந்ததே. சரியே. The dignified things look down today upon what God has blessed. தேவன் ஆசீர்வதித்திருக்கிறதை கண்ணியமான காரியங்கள் இன்றைக்கு கீழ்நோக்கி பார்க்கின்றன. சரியே. Reminds me of a story. A fellow had a great big fine farm. He built very big fine barns, just as dignified and classic as this could be. But he was too lazy to farm. ஒரு கதை எனக்கு நினைவிற்கு வருகிறது. ஒரு நபர் ஒரு பெரிய அருமையான பண்ணையை வைத்திருந்தான்.
அவன் மகத்தான பெரிய அருமையான களஞ்சியங்களை கட்டினான். அது எவ்வளவு கண்ணியமாகவும் தரமானதாகவும் இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இருந்தது. ஆனால் அவன் விவசாயம் செய்ய மிகவும் சோம்பேறித்தனமாக இருந்தான். சரி, அவனுக்கு அருகாமையில் மற்றொரு விவசாயி வாழ்ந்து வந்தான். அவனுக்கு ஒரு பெரிய களஞ்சியம் இல்லை. ஆனால் அவன் உண்மையாகவே ஒரு விவசாயியாக இருந்தான். அவன் அந்த ஆண்டு அந்த களஞ்சியத்தில் ஏராளமான நல்ல ஆகாரத்தை வைத்திருந்தான். 2 சிறிய கன்றுக்குட்டிகள், ஒன்று ஒரு தொழுவத்தில், மற்றொன்றிலும் பிறந்தன. இளவேநீர் காலம் வந்தபோது அவர்கள் சிறு கன்றுக்குட்டிகளை தொழுவத்திலிருந்து வெளியே விரட்டினர். இங்கிருந்து வந்த அந்த சிறிய கன்றுக்குட்டி உண்மையாகவே நன்றாக போஷிக்கப்பட்டிருந்தது. என்னே, அந்த காற்று அதை தாக்க துவங்கின போது, ஓ என்னே, அவன் தன்னுடைய குதிங்கால்களை உதைத்துவிட்டு அதனால் போக முடிந்த அளவு வேகமாக சென்று விட்டது. செருமுதல், குதித்தல், பக்கவாட்டில் உதைத்துக் கொண்டு அவ்வாறு தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கும். அதன் பின்னர் மற்ற விவசாயி தன்னுடையதை அங்கே அவிழ்த்து விட்டான். அவனிடத்தில் புசிப்பதற்கு களைகளை தவிர வேறொன்றுமே இல்லாதிருந்தது. விவசாயம் செய்ய மிகவும் சோம்பேறித்தனம், அதை போஷிக்க மிகவும் சோம்பேறித்தனம். அது இந்த போதகர்கள் சிலரை நினைவூட்டுகிறது. சரியே, மிகவும் சோம்பேறித்தனம். அது மிகவும் அற்பமானது. நீங்கள் பெற்றுள்ளதெல்லாம் கௌரவமான களஞ்சியங்கள் மாத்திரமே ஆகும். கன்றுக்குட்டிக்கு கொஞ்சம் ஆகாரத்தை அங்கே போடுங்கள். சரி, வல்லமையினால் பிரசங்கிக்கப்படுகின்ற பரிசுத்தாவின் அபிஷேகம் அது அவர்களை சுட்டரிக்கும். அது உண்மை. ஆனால் அதுதான் அவர்களுக்கு தேவை. சில நல்ல பண்டைய நாகரிக சுட்டரித்தல். சபைக்கு என்ன தேவையோ, அங்கத்தினர்களுக்கு என்ன தேவையோ கவனியுங்கள். இந்த சிறிய மற்ற கன்று நலிவடைந்திருந்தது. பாவம், அந்த சிறு கன்று தொழுவத்திலிருந்து வெளியே வந்தது. அதனால் நடக்கவே முடியாத அளவுக்கு வெளிந்திருந்தது. அது விரிசல் வழியாக எதிரே எட்டி பார்த்தது. அது அந்த மற்ற கன்று செருமுவதை கண்டது. அது மிகவும் பருமனாகவும் கொழுமையாகவும் இருந்தது. அது நிலமாக இருப்பதை உணர்ந்தது. அது குளிர்காலம் முழுவதும் புசித்துக் கொண்டிருந்தது. அந்த சிறிய கன்றுக்குட்டி பட்டினியா இருந்த கன்றுக்குட்டியை நோக்கி பார்த்து, அப்படிப்பட்ட மதவரித்தனம் என்றது. என்னே, நிச்சயமாகவே அது மிகவும் எலும்பும் தோலுமாக இருந்ததால் வேறெதையும் யோசிக்க முடியவில்லை. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சகோதரனே, குளிர்காலம் முழுவதும் அந்த ஒன்று கொடுத்து போன போது அது எங்கே இருந்தது என்பதை அது அறிந்திருந்தது. அது உஷ்ணமான காற்று அதன் மீது வீச துவங்கிய போது அது ஒரு நல்ல நேரத்தை உடையதாக இருந்தது. தேவனுடைய ஆவியினால் பிறந்த எந்த மனிதனையும் அவர்கள் அவனை ஒரு மதவெறியன் என்றோ அல்லது வேறெந்த காரியத்திற்கோ அழைப்பார்கள். ஆனால் அந்த வெப்பமான வசந்த காலத்தில் பரிசுத்த ஆவியின் காற்று பெந்தேகோஸ்தே நாளில் வந்தது போன்று வரத் துவங்கின போது ஏதோ ஒன்று சம்பவிக்கப் போகிறது. சரி, உஷ்ணமான காற்று வீச துவங்கியது. சகோதரனே, நீங்கள் யாவரும் சுவிசேஷத்தினால் கொழுக்கப்பட்டவர்களாயும் முழு பலத்தோடும் நல்ல உணர்வோடும் இருக்கிறீர்கள். உங்களுடைய குதிங்கால்களில் குதித்து ஒரு நல்ல நேரத்தை கொண்டிருங்கள். அந்த விதமாகத்தான் மீரியாமும் மற்றவர்களும் செய்தனர். அவர்கள் திரும்பி பார்த்தபோது அவர்கள் ஒரு காலத்தில் செய்திருந்த பழைய காரியங்கள் யாவும் மரித்து போய்விட்டதை கண்டனர். தேவன் ரத்தத்தை ஏற்றுக்கொண்டதை அவர்கள் கண்டிருந்தனர்.
தெய்வீக சுகமளித்தலில் தம்முடைய வல்லமையை கண்டு அவர்களுக்கிடையே நின்று Come to the Red Sea, was baptized with the Spirit, walked on the other side, just having a good time. They didn't say what all the organizations thought about it. Amen. சிவந்த சமுத்திரத்தினூடாக வந்து ஆவியினால் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டனர். மற்றொரு பக்கமாக நடந்து ஒரு நல்ல வேலையை கொண்டிருந்தனர். எல்லா ஸ்தாபனங்களும் அதை குறித்து என்ன நினைத்தாலும் அவர்கள் கவலைப்படவில்லை. ஆமென். What a perfect type it is today of the believer who will dare to step out. தைரியமாக அடியெடுத்து வைக்கும் விசுவாசியை குறித்து அது இன்றைக்கு என்ன ஒரு பரிபூர்ண மாதிரியா இருக்கிறது. God promised that He'd supply their every need. He promised He'd supply every need. He never told them, I'll make a way of healing, I'll make a way of this, I'll make a way of that. He said, I'll be with you. Hallelujah. தேவன் அவர்களுடைய ஒவ்வொரு தேவையையும் பூர்த்தி செய்வதாக வாக்கு பண்ணினார். அவர் நம்முடைய ஒவ்வொரு தேவையையும் பூர்த்தி செய்வதாக வாக்கு பண்ணினார். அவர் அவர்களிடம், நான் சுகமளிக்கும் ஒரு வழியை உண்டாக்குவேன், நான் இதை குறித்து ஒரு வழியை செய்வேன், நான் அதை குறித்து ஒரு வழியை உண்டாக்குவேன் என்று சொல்லவே இல்லை. அவர், நான் உங்களோடு கூட இருப்பேன் என்றார். அல்லேலூயா. That's what He said to us. I'll be with you, even in you, to the end of the world. That's all I have to say. You don't have to argue this, that, or the other. If He's there, that satisfies me. அதைத்தான் அவர் நம்மிடம் கூறினார். உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடும் உங்களுக்குள்ளும் கூட இருப்பேன். நான் கூற வேண்டியதெல்லாம் அவ்வளவுதான். நீங்கள் இதை அதை அல்லது மற்றதை குறித்து வாதிட வேண்டியதில்லை. அவர் இங்கிருந்தால் அது என்னை திருப்திப்படுத்துகிறது. Divine healing, care, power is there. Everything He was there, He is now. Jesus Christ the same yesterday, today, and forever. So you can take the theology and drown with it. Brother, I believe Jesus Christ the same yesterday, today, and forever. But I'll be with you, even in you, to the end of the world. Yes. தெய்வீக சுகமளித்தல் இங்கே உள்ளது. வல்லமை இங்கே உள்ளது. அவர் அங்கிருந்த ஒவ்வொரு காரியத்திலும் அவர் இப்பொழுதும் இங்கே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார். எனவே நீங்கள் உங்களுடைய வேத சாஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு அதனோடு மூழ்கிவிடலாம். சகோதரனே, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடும் உங்களுக்குள்ளும் கூட இருப்பேன் என்றார். ஆம். And there they came out, and He was with them. Now they said all they had a little basket of bread on their head was all eat up and gone. Didn't have any. They went to bed a little hungry that night. But the next morning when they got up, there was bread laying all over the ground. அவர்கள் அங்கே வெளியே வந்தனர். அவர் அவர்களோடு இருந்தார். இப்பொழுது அவர் கூறினார், ஓ, அவர்கள் தங்களுடைய தலையின் மேல் ஒரு சிறு கூடை அப்பத்தை வைத்திருந்தனர். அது முழுவதும் புசிக்கப்பட்டு போய்விட்டது. எதுவுமே இல்லை. அவர்கள் அந்த இரவு சற்று பசியோடு படுக்கைக்கு சென்றனர். ஆனால் அடுத்த நாள் காலையில் அவர்கள் எழுந்தபோது அங்கே அப்பம் தரை முழுவதும் கிடந்தது. That's the way God does things. Let you come right down to the last minute and show you what He can do about it. That's right. He loves to do that. He loves to surprise His people. அந்த விதமாகத்தான் தேவன் காரியங்களை செய்கிறார். உங்களை சரியாக கடைசி நிமிடத்திற்கு வரவிடுகிறார். அப்பொழுது அவரால் அதை குறித்து என்ன செய்ய முடியும் என்பதை உங்களுக்கு காண்பிக்கவே. அது உண்மை. அவர் அதை செய்ய விரும்புகிறார். அவர் அதை விரும்புகிறார். அவர் தம்முடைய ஜனங்களை ஆச்சரியப்படுத்த விரும்புகிறார். You man like to do your wife like that. Break her birthday and keep her under suspicion because you love her. புருஷனாகி நீங்கள் உங்களுடைய மனைவிக்கு அந்த விதமாக செய்ய விரும்புகிறீர்கள். அவளுடைய பிறந்த நாள் வரை காத்திருக்க செய்து அவளை சந்தேகத்தின் கீழ் வைத்திருக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் அவளை நேசிக்கிறீர்கள். That's the reason God lets us come to the end of the road sometimes, because He loves us the most of people not going to power. Because He loves us. That's the reason He does it. Yes. அந்த காரணத்தினால் தான் சில சமயங்களில் பாதையின் முடிவிற்கு வர தேவன் நம்மை அனுமதிக்கிறார். ஏனென்றால் அவர் நம்மை நேசிக்கிறார். அவர் இயற்கைக்கு மேம்பட்ட மற்றும் அவருடைய வல்லமையை நிரூபிக்க விரும்புகிறார். ஏனென்றால் அவர் நம்மை நேசிக்கிறார். அந்த காரணத்தினால் தான் அவர் அதை செய்கிறார். ஆம். நாம் கிட்டத்தட்ட கடைசி அடியை வைக்க ஆயத்தமாக இருக்கிற இடத்துக்கு நேராக கீழே செல்ல அவர் நம்மை அனுமதிக்கிறார். அப்பொழுது அவர் காட்சியில் அடியெடுத்து வைக்கிறார். அவர் எபிரேய பிள்ளைகளை அக்கினி சூளையில் நடக்க அனுமதித்தார். ஆனால் நான்காவது மனிதன் ஒரு விசிறியோடு நின்று கொண்டிருந்தார். பார்த்தீர்களா? அவர் எப்பொழுதும் அங்கே இருக்கிறார். அவர் ஒருபோதும் விட்டுச் செல்வதில்லை. அவர் எப்பொழுதுமே அருகில் இருக்கிறார். கர்த்தருக்கு பயந்தவர்களை சூழ அவருடைய தூதன் பாளையம் இறங்குகிறான். அன்றிரவு அவர்கள் அடுத்த நாள் காலையில் அந்த அப்பத்தை எடுத்தனர். சிவந்த சமுத்திரத்தினூடாக கடந்து சென்றிருந்த அந்த இஸ்ரவேலரை என்னால் காண முடிகிறது. ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருந்தனர்.
தேவனுடைய சுகமளிக்கும் வல்லமையை கண்டனர். இல்லை, தேவனுக்கிடையே நிற்கும் அற்புத வல்லமை இஸ்ரவேலுக்கும் எகிப்துக்கும் இடையேயும் அதன் பின்னே உள்ள எதிரிகளை மூழ்கடித்திருந்தது. Like the old cancer is gone forever, the blindness is gone, the deafness is gone, the diabetes is gone, everything's done grounded back under the blood of Jesus Christ. How you feel? Wow. பழைய புற்றுநோய் என்னென்றைக்குமாய் போய்விட்டது போல குருட்டுத்தனம் போய்விட்டது, செவிட்டுத்தன்மை போய்விட்டது. எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மூழ்கடிக்கப்பட்டு விட்டன. நீங்கள் எப்படி உணர்கின்றீர்கள்? என்னே தெருவில் நடந்து செல்லும் போது ஒரு பழைய விமர்சகர், எப்பொழுது ஒரு நிமிடம் பொறுங்கள், நீங்கள் அதை குறித்து உறுதியாக இருக்கிறீர்களா என்று கேட்கிறார். என்னிடம் பேசாதே. ஆமேன். ஓ என்னே, just like an old-fashioned Holy Ghost meeting. Here come the Spirit of God moving over some of those things, reach up, get it in the heart like that heart. Praise the Lord. It's an old-fashioned meeting like that. Yes, sir, they were just kept it from one side to the other, having a good time. அவர்கள் அங்கு கூடி ஒன்று கூடி புசித்து ஒரு மகிமையான நேரத்தை உடையவர்களாக இருப்பதை என்னால் காண முடிகிறது. ஒரு பண்டைய நாகரிகமான பரிசுத்தாவியின் கூட்டம் போல இதோ தேவனுடைய ஆவியானவர் ஏதோ ஒரு சிறு பரிசுத்த வாட்டியிடம் அசைவாடி வந்து அதை அந்த விதமாக இருதயத்தில் பதித்துக் கொண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று கூச்சலிடுகிறார். அதை போன்ற ஒரு பண்டைய நாகரிக கூட்டம். ஆமையா, அவர்கள் அதை ஒரு பக்கத்திலிருந்து மற்றொரு பக்கத்திற்கு பரப்பிக்கொண்டு ஒரு நல்ல நேரத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தனர். Now that bread never did cease. It went all the way through the journey for them. That's right. And was a perfect type of Pentecost. You know, that was in the natural. எப்பொழுது அந்த அப்பம் ஒருபோதும் முடிவடையவில்லை. அது அவர்களுக்கான பிரயாணம் முழுவதும் சென்றது. அது உண்மை. அது நமக்குள்ளே ஒரு பரிபூர்ண பெந்தேகோஸ்தே மாதிரியாய் இருந்தது. அது மாம்ச பிரகாரமாக இருந்தது. That bread never did cease. It stayed the same bread until they entered the promised land. Is that right? You Bible readers know it. And then when we அந்த அப்பம் ஒருபோதும் நின்றுவிடவில்லை. அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் பிரவேசிக்கும் வரைக்கும் அதே அப்பமாகவே அது தரித்திருந்தது. அது சரியா? வேதாகமத்தை வாசிக்கிற நீங்கள் அதை அறிவீர்கள். அதன் பின்னர் நாம் the church was inaugurated at the day of Pentecost when the believers were up there and there came out a sound like a rushing mighty wind filled the house where they were sitting. பெந்தேகோஸ்தே நாளில் விசுவாசிகள் அங்கிருந்த போது சபையான துவங்கப்பட்டது. அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல ஒரு முழக்கம் புறப்பட்டு வந்து அவர்கள் உட்கார்ந்திருந்த வீட்டை நிரப்பினது. The same Holy Spirit that fell then falls now. It will go come on from that time to the end of time. It will go right on through. It's our bread. They were fed with natural bread. We were fed with spiritual bread. அப்பொழுது விழுந்த அதே பரிசுத்த ஆவி இப்பொழுது விழுகிறது. அது அந்த நேரத்திலிருந்து முடிவின் காலம் வரைக்கும் சென்று கொண்டே இருக்கும். அது தொடர்ந்து செல்லும். அது நம்முடைய அப்பம். அவர்கள் மாம்ச பிரகாரமான அப்பத்தினால் போஷிக்கப்பட்டனர். நாம் ஆவிக்குரிய அப்பத்தினால் போஷிக்கப்படுகிறோம். Jesus said, I am the bread of life that comes from God out of heaven. இயேசு, நானே வானத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் என்றார். They said, our fathers eat manna in the wilderness for the space of 40 years. அவர்கள் எங்கள் பிதாக்கள் வனாந்திரத்தில் 40 வருஷ காலமாக மன்னாவை புசித்தார்கள் என்றனர். He said, everyone dead. Yes, sir. அவர்கள் ஒவ்வொருவரும் மரித்து விட்டனர் என்றார். ஆமையா. But he that eats my flesh and drinks my blood has everlasting life, and I'll raise him up in the last day. I am the bread of life that comes from God out of heaven. If a man eats this bread, he shall never die. ஆனால் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாட்களில் எழுப்புவேன். நான் தேவனிடத்திலிருந்து வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம். ஒரு மனிதன் இந்த அப்பத்தை புசித்தால் அவன் என்றென்றைக்கும் மரிப்பதில்லை என்றார். அங்குதான் காரியம். அவர்கள் மாம்ச பிரகாரமானதை உடையவர்களாய் இருந்தனர். நாம் ஆவிக்குரிய பிரகாரமானதை உடையவர்களாய் இருக்கிறோம். ஓ, நான் அதை வேறெந்த காரியத்திற்காகவும் மாற்றிக்கொள்ள மாட்டேன். அற்புதம். Oh, you say, Brother Branham, we all know you're a fanatic. Well, I do too. I'm a fool for Christ. Whose fool are you? You may be the devil's fool. All right, so I'd rather be a fool for Christ, but you? All right. ஓ, நீங்களோ சகோதரன் பிரண்ணாம், நீர் ஒரு மதவெறியர் என்பதை நாங்கள் யாவரும் அறிவோம் என்று கூறலாம். நல்லது, நானும் கூட அவ்வாறு நினைக்கிறேன். நான் கிறிஸ்துவுக்காக ஒரு முட்டாள். நீங்கள் யாருடைய முட்டாள்? நீங்கள் பிசாசின் முட்டாளாக இருக்கலாம். சரி, எனவே நான் கிறிஸ்துவுக்காக ஒரு முட்டாள்தனமாக இருப்பதையே விரும்புவேன். நீங்களும் அவ்வாறே விரும்புவீர்கள் அல்லவா? சரி. Notice, here's another thing about that manna. When they began to taste it, they said it tastes like honey. Yes, it was sweet. I could just see them old saints smacking their lips and eating away. It was good. கவனியுங்கள், இங்கே இந்த மன்னாவை குறித்த மற்றொரு காரியம் உள்ளது. அவர்கள் அதை ருசி பார்க்க துவங்கின போது அவர்கள் அது தேனை போல் இருக்கிறது என்றனர். ஆம், அது இனிமையாய் இருந்தது.
அந்த வயோதிக பரிசுத்தவான்கள் தங்களுடைய உதடுகளில் சத்தமிட்டுக் கொண்டு புசிப்பதை என்னால் காண முடிகிறது. அது நன்றாக இருந்தது. Did you ever taste this? This is good too. So taste and see the Lord is good. It tastes like honey in the rock. I've also made this remark many times. நீங்கள் இதை எப்போதாவது ருசி பார்த்ததுண்டா? இதுவும் கூட நல்லதுதான். ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர். அது கண்மலையின் தேனை போல் இருக்கிறது என்றார். நான் இந்த கருத்தை அடிக்கடி அநேக முறை கூறியிருக்கிறேன். That when David of old, who spoke that in his psalm, said it tastes like honey in the rock. பண்டைய தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் அதை கூறின போது கண்மலையின் தேனை போல் இருக்கிறது என்று கூறினான். David being a shepherd, he had a little scrip bag they carried on their side, and they always pack honey in it. The old shepherds do yet in the Palestine. And when they're sick, sheep gets it going on. தாவீது ஒரு மேய்ப்பனாய் இருந்தபடியால் அவன் ஒரு சிறு பையை வைத்திருந்தான். அவர்கள் தங்களுடைய பக்கவாட்டில் வைத்துக் கொண்டு அதில் எப்பொழுதுமே தேனை சுமந்து செல்வார்கள். பாலஸ்தீனாவில் இருந்த போதிலும் பண்டைய மேய்ப்பர்கள் அதை செய்கின்றனர். அவர்களுடைய ஆடுகள் சுகவீனமாய் இருக்கும் போது Then the first thing you know, he reached down to get a piece of honey. He takes it and rubs it on the rock, a limestone rock, and the sheep likes that honey, so he goes to licking that honey off the rock. And there's something about limestone that heals the sick sheep. அதன் பின்னர் முதலாவது காரியம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அவன் கீழே கையை நீட்டி இந்த தேனில் கொஞ்சம் எடுத்து அவன் அதை எடுத்து அந்த பாறையின் மேல் ஒரு சுண்ணாம்பு கல்லின் மேல் தேய்க்கிறான். செம்மறியாடு அந்த தேனை விரும்புகிறது. எனவே அது அந்த தேனை கண்மலையிலிருந்து நக்குகிறது. சுகவீனமான ஆடுகளை சுகப்படுத்தும் சுண்ணாம்பு கல்லை குறித்த ஏதோ ஒன்று உண்டு. And I say, we got a whole strip bag full of honey here tonight, and we're going to put it on the rock, Christ Jesus, and the sick people are licking. You're sure to get well. That's right. Just lick, lick, lick. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்றிரவு எங்களிடம் ஒரு முழு பை நிறைய தேன் உள்ளது. நாங்கள் அதை கிறிஸ்து இயேசுவாகிய அந்த கண்மலையின் மேல் வைக்கப் போகிறோம். சுகவீனமான ஆடுகள் நக்கப் போகிறது. நீங்கள் நிச்சயமாக குணமடைவீர்கள். அது சரி. நக்குங்கள், நக்குங்கள், நக்குங்கள். And while licking the honey, while you're sure to get some of the limestone. That's just as sure as anything. Now, we're not going to put it on the church. We're going to put it on Christ where it belongs. That's right. All healing belongs to Christ. Amen. Like all other redemption blessings. Notice. தேனை நக்கும் போது ஏன் நீங்கள் நிச்சயமாகவே சுண்ணாம்பு கற்களை உட்கொள்வீர்கள். அது நிச்சயமாக இருக்கிறது. இப்பொழுது நாம் அதை சபையின் பேரில் வைக்கப் போவதில்லை. நாம் அதை கிறிஸ்துவின் பேரில் வைக்கப் போகிறோம். அது உண்மை. காரணம், மற்றெல்லா மீட்பின் ஆசீர்வாதங்களையும் போலவே சுகமளித்தலும் கிறிஸ்துவுக்கு சொந்தமானது. ஆமென். கவனியுங்கள். And another thing, when that began to fall, Aaron was commanded to go out and get several omerfuls of it. மற்றொரு காரியம், அது விழத் துவங்கின போது ஆரோன் வெளியே சென்று அதில் பல ஓமர் அளவுகளை எடுத்துக் கொள்ளும்படி கட்டளையிடப்பட்டான். Now, if they try to keep some over for the second day, it's spoiled. And that's the whole lot among the Holy Ghost people tonight. You're trying to think, well, 20 years ago we had a good message. We had a good time. What you got tonight? That's the thing. இப்பொழுது அவர்கள் இரண்டாம் நாளுக்காக கொஞ்சம் வைத்திருக்க முயன்றால் அது கெட்டு போய்விடும். இன்றிரவு பரிசுத்த ஆவியை கொண்ட ஜனங்கள் மத்தியில் அது முழுமையாக உள்ளது. நீங்கள் பாருங்கள், 20 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் ஒரு நல்ல செய்தியை பெற்றிருந்தோம், நாம் ஒரு நல்ல நேரத்தை உடையவர்களாக இருந்தோம் என்று சிந்திக்க முயற்சிக்கிறீர்கள். இன்றிரவு நீங்கள் என்ன பெற்றுள்ளீர்கள்? அதுதான் காரியம். It fell every night. It never failed one time, only on the Sabbath. That's right. And that God has sent it down new every night. Every day, every hour it comes. ஒவ்வொரு இரவும் அது விழுந்தது. அது ஓய்வு நாளை தவிர ஒருபோதும் தவறி போகவில்லை. அது உண்மை. இப்பொழுது தேவன் ஒவ்வொரு இரவும் புதியதாக அதை அனுப்பி வைக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் அது வருகிறது. Notice them omerfuls was kept up. He said, now look, when you come into the land and your children begin to inquire about this, that every priest now that comes into the priesthood, after he had the permission to come to the holy place. கவனியுங்கள், அந்த ஓமர் நிறைய தொடர்ந்து வைக்கப்பட்டிருந்தது. அவர் இப்பொழுது பாருங்கள், நீங்கள் இந்த தேசத்திற்குள் பிரவேசித்து உங்கள் பிள்ளைகள் இதை குறித்து விசாரிக்க துவங்கும் போது என்றார். இப்பொழுது ஆசாரியத்துவத்திற்குள் வரும் ஒவ்வொரு ஆசாரியனும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு வர அனுமதி பெற்ற பிறகு So forth and ordained a priest, then he had a right to go in and take a mouthful of the original manna that fell at the beginning. மற்றும் ஆசாரியனாக நியமித்து உள்ளே செல்ல அவனுக்கு உரிமை இருந்தது. ஆதியில் விழுந்த மூல மன்னாவை ஒரு வாய் நிறைய எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறப்பட்டது. The very first that fell, they picked it up and put it in an omer and kept it, and was just reserved for the priesthood. முதலில் விழுந்தவுடனே அவர்கள் அதை எடுத்து அதை ஒரு ஓமரில் போட்டு அதை வைத்தனர். அது ஆசாரியத்துவத்திற்காக மட்டுமே ஒதுக்கப்பட்டது. Now, you say, Brother Branham, what
type does that have today? இப்பொழுது நீங்களோ சகோதரன் பிரணாம் அது இன்றைக்கு என்ன மாதிரியாக இருக்கிறது என்று கேட்கலாம். Why, we are the priesthood. You are a royal priesthood, a holy nation, a peculiar people, making spiritual sacrifices unto God. ஏன் நாம் ஆசாரியத்துவமாயிருக்கிறோம்? நீங்கள் ஒரு ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் தேவனுக்கு ஆவிக்குரிய பலிகளை செலுத்துகிற விசேஷ ஜனமாயும். The fruits of your lips giving thanks to His name. Amen. There it is. Now, then on the day of Pentecost, when the Holy Spirit was fallen in our manner. உங்கள் உதடுகளின் கனிகள் அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் செலுத்துபவராயிருக்கிறீர்கள். ஆமென். இதோ அது உள்ளது. இப்பொழுது அதன் பின்னர் பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் விழுந்து கொண்டிருந்த போது நம்முடைய மன்னா. Now every priest back out of the Old Testament, when they come in to be a priest, they knew they were going to get a mouthful of the original manna. Not some made up, some man made it look like it, but they're going to get some of the original. இப்பொழுது பழைய ஏற்பாட்டின் கீழ் அங்குள்ள ஒவ்வொரு ஆசாரியனும் ஒரு ஆசாரியனாக வரும்போது அவர்கள் மூல மன்னாவை ஒரு வாய் நிறைய பெற்றுக் கொள்ளப் போவதாக அறிந்திருந்தனர். ஏதோ மனிதனால் உண்டாக்கப்பட்டவை அல்ல, அதுபோன்று காணப்பட்ட ஏதோ ஒன்றுமல்ல. ஆனால் அவர்கள் மூலமானதிலிருந்து சிலவற்றை பெற்றுக் கொள்ளப் போவதாக இருந்தனர். On the day of Pentecost, when our manna began to fall, the Holy Ghost came like a rushing mighty wind. There was a bunch of little dignified people, 120 in an upper room. பாருங்கள், பெந்தேகோஸ்தே நாளில் நம்முடைய மன்னா விடத் துவங்கின போது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல பரிசுத்த ஆவியானவர் வந்தார். எங்கே ஒரு மேலறையில் 120 பேர் கொண்ட சிறிய கண்ணியமான மக்கள் கூட்டம் இருந்தது. Doors shut, windows down, sat back there waiting for the promise. Yeah, they'd been with Jesus, sure. They know His power and all that, but they were waiting for the promise. கதவுகள் அடைக்கப்பட்டு ஜன்னல்கள் மூடப்பட்டு அங்கே பின்னால் அமர்ந்து வாக்குதத்திற்காக காத்துக் கொண்டிருந்தனர். ஆம், அவர்கள் நிச்சயமாகவே இயேசுவோடு இருந்து வந்தனர். அவர்கள் அவருடைய வல்லமையை மற்றும் அவை எல்லாவற்றையும் அறிந்திருந்தனர். ஆனால் அவர்கள் வாக்குதத்திற்காக காத்துக் கொண்டிருந்தனர். That's what we want tonight. To be, if this group of people could get in one accord like they was on that night, the same thing would repeat tonight, right here in this building. இன்றிரவு அதைத்தான் நாம் விரும்புகிறோம். இந்த மக்கள் குழுவினர் ஒருமனப்பட்டு அவர்கள் அன்றிரவில் இருந்தது போலவே அதே காரியம் இன்றிரவும் மீண்டும் இங்கே இந்த கட்டிடத்தில். That repeated on the day of Pentecost. Right. Oh, of course they had the same kind of critics there Louisville they had there. கென்டக்கியில் உள்ள லூயிவில்லில் அது பெந்தேகோஸ்தே நாளில் மீண்டும் நிகழ்ந்தது. அது உண்மை. ஓ, உண்மையாகவே லூயிவில்லில் அவர்கள் கொண்டிருந்த அதே விதமான குறை கூறுபவர்களை அங்கேயும் கொண்டிருப்பார்கள். But they were all in one place, one accord, and suddenly. ஆனால் அவர்கள் யாவரும் ஒருமனப்பட்டு ஒரே இடத்தில் இருந்தனர். திடீரென்று There came a minister up, and he had a letter, and they signed their names and had the right hand of fellowship and entered into the church fellowship. அங்கே ஒரு ஊழியக்காரன் வந்தான். அவன் ஒரு கடிதத்தை வைத்திருந்தான். அவர்கள் தங்களுடைய பெயர்களை கையொப்பமிட்டு ஐக்கியத்தின் வலதுகரத்தை உடையவர்களாய் இருந்து சபை ஐக்கியத்திற்குள் பிரவேசித்தார்களா? That might be today, but that wasn't then. That's the way the Protestant does it. The Catholic walks up to the altar and takes his first communion, licks out his tongue, takes away from the priest, drinks the wine. Then he becomes that. அது இன்றைக்கு இருக்கலாம். ஆனால் அது அப்பொழுது அவ்வாறு அல்ல. அந்த விதமாகத்தான் புராட்டஸ்டன்ட்களும் அதை செய்கிறார்கள். கத்தோலிக்கர் பீடத்தண்டை நடந்து சென்று தன்னுடைய முதல் ராபோஜனத்தை எடுத்துக் கொள்கின்றனர். தன்னுடைய நாவை வெளியே நீட்டி அந்த அப்பத்தை எடுக்கின்றனர். ஆசாரியன் திராட்சரசத்தை பருகிறான். அப்பொழுது அவன் அவிதமாகிறான். But then on the day of Pentecost, they were in one chord in one place, and suddenly there came a sound from heaven. Man had nothing to do with it. Like a rushing mighty wind. It filled all the house where they were sitting. ஆனால் சகோதரனே, பெந்தேகோஸ்தே நாளில் அவர்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் அப்பொழுது திடீரென்று வானத்திலிருந்து ஒரு முழக்கம் உண்டானது. மனிதனுக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் அது நிரப்பியது. The power of God struck upon them out into the street. They went acting like a bunch of maniacs. Like they did down there when they come to the Red Sea. Is that right? They screamed, they cried on, they staggered, they stammered with their lips. தேவனுடைய வல்லமை அவர்கள் மேல் விழுந்தது. அவர்கள் வெறிபிடித்த ஒரு கூட்டத்தைப் போல நடந்து கொண்டு வீதிக்கு சென்றனர். அவர்கள் சிவந்த சமுத்திரத்தினூடாக வந்தபோது அவர்கள் செய்தது போன்றே ஆகும். அது சரியா? அவர்கள் கூச்சலிட்டனர். அவர்கள் தொடர்ந்து சென்றனர். அவர்கள் தள்ளாடினர். அவர்கள் தங்களுடைய உதடுகளினால் திக்கி பேசினர். Such a carry on till the people, the dignified church, stood back and said, "These people are drunk on new wine." அவர்கள் இப்படி நடந்து கொண்டு அந்த மக்கள் கண்ணியமான சபை பின்னால் நின்று இந்த ஜனங்கள்
புது திராட்சரசத்திற்கு வெறி கொண்டிருக்கிறார்கள் என்றனர். Hallelujah. Going to call me a holy roller anyhow, so you might as well get started now. All right. ஹல்லேலூயா. நீங்கள் என்னை எப்படியும் பரிசுத்த உருளையர் என்று அழைக்கப் போகிறீர்கள். எனவே நீங்கள் இப்பொழுதே துவங்குவது நல்லது. சரி. Look, they were full of new wine. That's right. The wine that comes from God out of heaven. You ever see a drunk man? He's just in love with everybody. பாருங்கள், அவர்கள் புதிய திராட்சரசத்தினால் நிறைந்திருந்தனர். அது உண்மை. தேவனிடத்திலிருந்து வானத்திலிருந்து வந்த திராட்சரசம் குடித்து வெறித்த ஒரு மனிதனை நீங்கள் எப்போதாவது பார்த்திருக்கிறீர்களா? அவர் எல்லோரிடமும் அன்பாயிருக்கிறார். நீங்கள் பாருங்கள். He don't care. That's the way a man is when he gets drunk on the Spirit. The Bible said, "Be not drunk on strong drink, but to be drunk on the Spirit." The Spirit of God makes you so drunk you forget all your enemies and everything. Everybody's in love with you. You don't care about who's standing around you. You're the biggest man in the country right then. அவர் கவலைப்படுகிறதில்லை. அந்த விதமாகத்தான் ஒரு மனிதன் ஆவியில் வெறிகொண்டவனாயிருக்கிறான். வேதம் துன்மார்க்கத்திற்கு எதிரான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்திருக்க வேண்டும் என்று கூறியுள்ளது. தேவனுடைய ஆவி உங்களை அவ்வளவாய் வெறிகொண்டிருக்க செய்கிறது. நீங்கள் உங்களுடைய எல்லா சத்துருக்களையும் மற்றுமுள்ள ஒவ்வொரு காரியத்தையும் மறந்து விடுகிறீர்கள். ஒவ்வொருவரும் உங்களோடு அன்பாயிருக்கிறார்கள். உங்களை சுற்றி நின்று கொண்டிருப்பவர் யார் என்பதை குறித்து அவர் கவலைப்படுகிறதில்லை. அப்பொழுது நீங்கள் தேசத்திலேயே மிகப்பெரிய மனிதனாயிருக்கிறீர்கள். I don't care if your neighbor's sitting there. She went to some dignified church. Just let the Holy Ghost get on you one time. See what takes place. Get like real good sows drunk. You'll see what takes place. உங்களுக்கு அடுத்தபடியாக அமர்ந்துள்ள உங்களுடைய அண்டை வீட்டார் ஏதோ ஒரு கௌரவமான சபைக்கு சென்றாலும் எனக்கு கவலை இல்லை. ஒருமுறை பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது வரட்டும். என்ன சம்பவிக்கிறது என்று பாருங்கள். உண்மையாகவே நல்லபடியாக ஆவியில் குடித்து வெறித்து சரியாகி விடுங்கள். அப்பொழுது என்ன சம்பவிக்கிறது என்பதை நீங்கள் காண்பீர்கள். You'll say, "Sister, I got it. You want it too." That's right. Yes, sir. Something will take place. நீங்கள் சகோதரியை நான் அதை பெற்றுக் கொண்டேன், உனக்கும் கூட அது வேண்டும் என்று கூறுவீர்கள். அது உண்மை. ஆமையா, ஏதோ ஒன்று சம்பவிக்கும். There they was, all drunk on new wine. And listen to some of you sisters here. Did you know the Blessed Virgin Mary was in that? Now, she had to go up there. அவர்கள் யாவரும் புதிய திராட்சரசத்தை குடித்திருந்தனர். இங்குள்ள சகோதரர்களாகிய உங்களில் சிலர் கவனியுங்கள். அதில் ஆசீர்வதிக்கப்பட்ட கன்னிமரியாளும் இருந்தாள் என்பதை நீங்கள் அறிவீர்களா? இப்பொழுது அவள் அங்கு செல்ல வேண்டியதாக இருந்தது. The mother of Jesus Christ had to go up there and be included in that bunch of people, so drunk on the Spirit till she staggered like she was drunk on whiskey or something. இயேசு கிறிஸ்துவின் தாயார் அங்கே சென்று அந்த கூட்ட ஜனங்களுக்குள் சேர்க்கப்பட வேண்டியதாக இருந்தது. அவள் மதுபானத்தையோ அல்லது வேற ஏதோ ஒன்றையோ குடித்திருந்து தள்ளாடுவது போன்று அவள் தள்ளாடும் அளவிற்கு ஆவியில் நிறைந்திருந்தாள். And you think you'll get to heaven by slipping over to the church and putting your song book under your arm and walking over every Sunday morning and with bell tolls and sitting listening to something and walk back? You'll never do it. உங்களுடைய பாடல் புத்தகத்தை உங்களுடைய கரத்தின் கீழ் வைத்துக் கொண்டு சபைக்கு செல்வதனால் மணியோசை ஒலிக்க ஒவ்வொரு ஞாயிறு காலையிலும் சபைக்கு நடந்து சென்று அமர்ந்திருந்து சிலவற்றை கேட்டு திரும்பி நடந்து சென்றால் பரலோகத்துக்கு சென்று விடுவீர்கள் என்றும் நீங்கள் நினைக்கிறீர்களா? நீங்கள் அங்கு ஒருபோதும் செல்லவே மாட்டீர்கள். You'll have to come that route because that's the only route God ever laid down and ever has, and you'll walk it. I won't be there. I'm not your judge, but I'm preaching the gospel. That's exactly the truth. நீங்கள் அந்த வழியாகத்தான் வர வேண்டும். ஏனென்றால் தேவன் வகுத்துள்ள ஒரே பாதை அதுவேயாகும். நீங்கள் அதில் நடப்பீர்கள். இல்லை என்றால் அங்கே இருக்க மாட்டீர்கள். நான் உங்களுடைய நியாயாதிபதி அல்ல, ஆனால் நான் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். அது முற்றிலும் உண்மை. The Blessed Virgin was right there, acted just as idiotic as the rest of them did, just as drunk as the rest of them. These men and women, every one of them was full of new wine. ஆசீர்வதிக்கப்பட்ட கன்னிகைகள் அங்கே இருந்தனர். மற்றவர்களைப் போலவே முட்டாள்தனமாக நடந்து கொண்டாள். மற்றவர்களைப் போலவே வெறித்துள்ளாள். இந்த புருஷர்களும் ஸ்திரீகளும் அவர்கள் ஒவ்வொருவரும் புதிய திராட்சரசத்தினால் நிறைந்திருந்தனர். If God ever changed that program, put your finger on the scripture for me. It isn't there. No, sir, it will come on to the end of the age that way. Come on to the end of the Bible. And it will be the same thing when Jesus comes. தேவன் அந்த திட்டத்தை எப்போதாவது மாற்றி இருந்தால் எனக்காக வேதவாக்கியத்தை சுட்டிக்காட்டுங்கள். அது அங்கே இல்லை. இல்லை ஐயா, அது காலத்தின் முடிவு வரையிலும் அந்த விதமாகவே வேதாகமத்தின் முடிவு வரையிலும் இயேசு வரும்போதும் அதே காரியமாகத்தான் இருக்கும். Look, while they were drunk on that new wine, look, we see if God put a home full up for you all. All right. பாருங்கள், அவர்கள் அந்த புதிய திராட்சரசத்தினால் வெறித்திருக்கையில் பாருங்கள், தேவன் உங்கள் எல்லோருக்காகவும் ஒரு ஓமரளவு ஒதுக்கி தருகிறாரா என்று நாம் பார்ப்போம். சரி. There was all of us standing out there, a little Calvary preacher by the name of Peter, the little rock, had been so scared of his position until he denied Jesus and run out and prayed to him. He had to be gathered with him. இதோ அவர்கள் எல்லோரும் அங்கே நின்று கொண்டிருந்தனர்.
பேதுரு என்னும் பெயர் கொண்ட ஒரு சிறிய வயோதிக கோழைத்தனமான பிரசங்கியாரும் சிறிய கண்மலையானவன் இயேசுவை மறுதலிக்கும் அளவிற்கு தன்னுடைய நிலையை குறித்து மிகவும் பயந்து ஓடிப்போய் ஜெபித்து அவரும் அவர்களோடு கூட்டி சேர்க்கப்பட வேண்டியதாயிருந்தது. Stood up on a soapbox or something, said, "Well, you men of Judea, you that dwell in Jerusalem." That was Dr. D.D. Oh, said you man of Israel and dwellers in Jerusalem and so forth, let this be known unto you. ஒரு சோப்பு பெட்டியின் மேல் நின்று அல்லது ஏதோ ஒன்றின் மேல் நின்று கொண்டு, யூதேயா ஜனங்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் ஏன் என்று கூறினான். அது மருத்துவர்கள், டிடிக்கள், ஓ புருஷர்களே, நீங்கள் இஸ்ரவேலரே, எருசலேமில் அது போன்ற இடங்களில் வாசம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் இதை அறிய கடவீர்கள். These are not drunk as you suppose, seeing it's the third hour of the day, but this is that. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையாய் இருக்கிறபடியால் நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறிகொண்டவர்கள் அல்ல, ஆனால் இதுவோ என்று கூறினான். If this ain't that, I'm going to keep this to that time. That's one thing. இது அதுவல்லவென்றால் அது வரும் வரையில் நான் இதை காத்துக்கொள்ள விரும்புகிறேன். அந்த ஒரு காரியம்தான். He said, "This is that which was spoken of by the prophet Joel. This shall come to pass in the last days, saith God, I'll pour out my spirit upon all flesh. Your sons and your daughters shall prophesy. If all my hands made and made servant, will I pour out of my spirit." அவர் இது தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று தேவன் சொல்லுகிறார். உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். என் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். And they shall prophesy, or show signs in the heavens above, and in the earth and pillars of fire, smoke and vapor. It shall come to pass before the great and terrible day of the Lord shall come. Whosoever shall call upon the name of the Lord shall be saved. அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். மேலே வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் காண்பிப்பேன். அக்கிரிஸ்தமங்களையும் புகையையும் புகைக்காட்டையும் அது நிறைவேற்றும். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்றார். That bunch of self-styled, long-robed, hypocritical priests said, "What can we do to be saved?" சுயபாணியிலான நீண்ட அங்கி அணிந்த அந்த கூட்டம், மாய்மாலமான குருமார்கள், ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டனர். Peter said, "Repent, every one of you, and be baptized in the name of Jesus Christ for the remission of your sins, and you shall receive the gift of the Holy Ghost." How long is it? For the promise is unto you and to your children and to them as far off, even as many as the Lord our God shall call. பேதுரு, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்றான். அது எவ்வளவு காலம்? வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தூரத்தில் உள்ளவர்களுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் யாவருக்கும். Then every man that repents and baptized in the name of Jesus Christ, and God gives him the baptism of the Holy Ghost, doesn't get something looks like the first manna. ஆகையால் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெறுகிற ஒவ்வொரு மனிதனும் தேவன் அவனுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அளிக்கிறார். முதலாம் மன்னாவை போன்று காணப்படுகிற ஒன்றை அவன் பெற்றுக் கொள்ளவில்லை. But he don't only get a mouthful of the first manna, but he gets a heartful of the same Holy Spirit. ஆனால் அவன் வாய் நிறைய முதல் மன்னாவை மாத்திரம் பெற்றுக் கொள்ளவில்லை. ஆனால் அவன் இருதயம் நிறைந்த அதே பரிசுத்த ஆவி பெறுகிறான். You must have cut that down a little. I know I'm a little loud on that, but I just can't help it. Notice, look, I'm not yelling at you. Maybe rebounding from it. But oh, if you felt like I think you'd be loud too. நீங்கள் அதை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறலாம். நான் அதை குறித்து சற்று உரத்த குரலில் பேசுகிறேன் என்பதை நான் அறிவேன். ஆனால் என்னால் இதை தவிர்க்க முடியவில்லை. கவனியுங்கள், பாருங்கள், நான் உங்களை நோக்கி சத்தமிடவில்லை. நான் அதிலிருந்து மீண்டும் வரலாம். ஆனால் நான் உணர்ந்தது போல நீங்களும் உணர்ந்தால் நீங்களும் கூட சத்தமிடுவீர்கள். Notice, a heartful of the original manna that fell at the beginning. The same Holy Spirit fell then, is falling now. And where would it go to? கவனியுங்கள், துவக்கத்தில் விழுந்த மூல மன்னாவினால் இருதயம் நிறைந்தது. அப்பொழுது விழுந்த அதே பரிசுத்த ஆவி இப்பொழுது விழுந்து கொண்டிருக்கிறது. அது எங்கே போகும்? To you, to your children. Then as far off, Louisville, Kentucky. And as many as the Lord our God shall call, will receive the very same thing that we got here. உங்களுக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு, தூரத்தில் உள்ளவர்களுக்கு, லூயிவில் கண்டக்கி நம்முடைய தேவனாய கர்த்தர் அழைக்கிற யாவரும் நாங்கள் இங்கே பெற்றுள்ள அதே காரியத்தை பெற்றுக் கொள்வார்கள். That's what he said. God blessed it. He preached it. Holy Ghost brought it. I got it. That settles it. Amen. That's good enough for me. I took him at his word. He did it. If you want it, you can have it too. That's right. அதைத்தான் அவர் கூறினார். தேவன் அதை ஆசீர்வதித்தார். அவர் அதை பிரசங்கித்தார். பரிசுத்த ஆவியானவர் அதை கொண்டு வந்தார். நான் அதை பெற்றுக் கொண்டேன். அதுவே அதை தீர்த்து வைக்கிறது. ஆமேன். அதுவே எனக்கு போதுமானதாக உள்ளது.
நான் அவரை அவருடைய வார்த்தையின்படி ஏற்றுக்கொண்டேன். அவர் அதை செய்தார். நீங்கள் அதை விரும்பினால் நீங்களும் கூட அதை பெற்றுக் கொள்ளலாம். அது உண்மை. To get out of the dead condition and wake up. It just shake you like that and wake you up, and first thing you look around and everything looks different to you. That fellow couldn't speak to you and you're hurry to get to him to speak to you. எனவே மரித்த நிலையிலிருந்து வெளியேறி விழித்தெழுந்து அந்த விதமாக உங்களை அசைத்து உங்களை எழுப்புங்கள். முதலாவது காரியம், நீங்கள் சுற்றுமுற்றும் பாருங்கள். ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு வித்தியாசமாக காணப்படும். நீங்கள் பேசாத அந்த நபரிடம் நீங்கள் அவரண்டை விரைந்து சென்று அவரிடத்தில் பேசுவீர்கள். Yes, sir. Just got to speak to him, that's all. All those things. Take them old car tools back and all that. Them things you took out of the hotel that time, that old tower, you wrapped around that silverware, you took off the table, you hurry back to get to take it back. ஆமையா, அவரிடத்தில் பேச வேண்டும், அவ்வளவுதான். ஓ, அந்த எல்லா காரியங்களையும், அந்த பழைய டயர் கருவிகள் மற்றும் நீங்கள் அந்த நேரத்தில் உலோகத்தில் இருந்து எடுத்து சென்ற அந்த எல்லா, நீங்கள் மேஜையிலிருந்து அந்த பழைய துண்டினால் சுற்றி எடுத்த வெள்ளி பாத்திரத்தை நீங்கள் அதை கொடுக்க துரிதமாக திரும்பி செல்வீர்கள். You sure will. Yes, sir. It'll make you a new creature in Christ Jesus. Now look at Mary. Oh, my. நீங்கள் நிச்சயமாக அதை செய்வீர்கள். ஆமையா, அது உங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒரு புதிய சிருஷ்டியாக்கும். எப்பொழுது மரியாளை பாருங்கள். ஓ என்னே, We have to hurry. We're getting right along. நாம் துரிதமாக செல்ல வேண்டும். நாம் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறோம். Here they go through the wilderness now. After the old-fashioned meeting. Now there's on the journey. Isn't it strange that they was led right straight to the wilderness of sin? Right up to the wilderness. பண்டைய நாகரிக கூட்டத்திற்கு பிறகு அவர்கள் இப்பொழுது வனாந்திரத்தினூடாக இதோ செல்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் தங்களுடைய பயணத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் நேராக சீன் வனாந்திரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டனர் என்பது விசித்திரமானதல்லவா? Right up into the fountain of bitter water. Could you imagine God taking his children right as they got saved and filled with the Holy Ghost to fountains of bitter water? கசப்பான தண்ணீர் ஊற்றுக்குள்ளாக சென்று விட்டார்களா? அவர்கள் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு கசப்பான தண்ணீர் ஊற்றுகள் வந்த பிறகு தேவன் தம்முடைய பிள்ளைகளை எடுத்துக்கொள்வதை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? Sure. He liked to express his love to them again. That's right. They got up there. நிச்சயமாக அவர் தம்முடைய அன்பை அவர்களுக்கு மீண்டும் வெளிப்படுத்த விரும்புகிறார். அது உண்மை. அவர்கள் அங்கு சென்றனர். You know, when you get the Holy Ghost, you hit a lot of obstacles. Many are the afflictions of the righteous, but God delivered him out of them all. God brings you right up facing with him so he can show you his power and his goodness. நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளும் போது நீங்கள் ஏராளமான தடைகளை சந்திக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். தேவன் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிக்கிறார். தேவன் அதை எதிர்கொண்டு உங்களை நேருக்கு நேர் கொண்டு வருகிறார். எனவே அவர் தம்முடைய வல்லமையையும் அவருடைய நன்மையையும் உங்களுக்கு காண்பிக்க முடியும். Like I heard the story of the shepherd